வணக்கம். நான் கவிதா. அ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது நீங்கள் தம்பனையில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. எல்லாருக்குமே சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, நமக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம யாரையாவது பார்த்து நம்ம இம்ப்ரெஸ் ஆகியிருப்போம். இவங்கள மாதிரி நம்ம வாழணும், இல்லைன்னா இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும், இவங்க வாழ்க்கை நம்ம வாழணும், இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும், கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம இவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆசை இருக்கும், ஒரு கனவு இருக்கும், ஒரு கற்பனையும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். அது பணக்காரங்களுக்கா இருந்தாலும் சரி, இல்லைன்னா பணம் இல்லாதவங்களுக்கா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆசைன்றது எல்லாருக்குமே இருக்கும். மனசுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு கற்பனை இருக்கும். இந்த மாதிரி நமக்கு வாழ்க்கை அமையும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி வாழ்க்கை அமையுது? 100ல் 80% பேருக்கு அமையிறது கிடையாது. 20% பேருக்கு மட்டுமே அவங்க எதிர்பார்த்த வாழ்க்கை அமையுது. இது 80% பேருக்கு அவங்க எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட் வாழ்க்கை தான் கண்டிப்பாக எல்லாருக்குமே அமையும். எதையா ஒன்று எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்து மட்டும் அவங்க வாழ்க்கையில் கிடைக்காது. அவங்க என்ன எதிர்பார்க்காத இருக்காங்களோ அதுதான் அவங்களுக்கு கிடைக்கும். அது ஏன்னு தெரியாது. அது அவங்க செஞ்ச பாவமா, இல்லைன்னா அவங்களோட கர்மாவா, அப்படி என்னன்னு தெரியாது. ஏதோ ஒரு வாழ்க்கைக்காக ஆசைப்பட்டு ஏங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்காது. அவங்க ஆசைப்பட்டு எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை வேற ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த மாதிரி எதிர்பார்த்த வாழ்க்கை அமையலை அப்படின்னா, இப்போ சில பெண்கள்லாம் இருக்காங்க, அவங்க ரொம்ப வசதியான குடும்பத்தை சார்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க அவங்களோட வாழ்க்கை அமையலை அப்படின்னா ஓகே, உடனே டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்க. ஆனால் இதே வசதி இல்லாத பெண்கள் என்ன பண்ணுறாங்க? அவ்வளோதான், நம்மளோட தலையெழுத்து இது தான், நமக்கு அமைஞ்சது இது தான், நம்ம வாழ்க்கை இப்படி தான் வாழணும், நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்கலனாலும் நமக்கு கிடைச்ச வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துடுறாங்க. அப்படித்தான் நான் ஒரு 50% பெண்கள் இந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம ஆசைப்பட்டது வேறு, சரி ஓகே, நம்ம கிடைச்ச வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கைக்காக நம்ம இந்த வாழ்க்கையை விட்டுட்டு போனோம்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு அசிங்கமாகிடும், நம்ம குடும்பத்துக்கு அசிங்கமாகிடும், நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி நம்மளுக்கு அசிங்கமாகிடும். என்ன பண்ணுறது, பிடிக்கலனாலும் இந்த வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே குழந்தைங்களாம் பிறந்துடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, குழந்தைங்களுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே தான் ஒரு 50% பேர் இப்படி தான், அவங்களுக்காகவே அவங்க வாழலை. அந்த குழந்தை பருவத்தில் வாழறவங்க தான் அவங்களுக்கான வாழ்க்கை. அதுக்கப்புறம் அதை அடுத்தவங்களுக்காகவே தான் வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. சில பெண்கள்லாம் துணிச்சலாக முடிவெடுத்து அந்த வாழ்க்கையிலேருந்து வெளியே போயிடுறாங்க. சில பேரெல்லாம் அந்த துணிச்சல் வர்றது கிடையாது. நம்மள மாரி மிடில் கிளாஸில் இருக்கிற லேடிஸ்லாம் அந்த மாதிரி வர்றது கிடையாது, துணிச்சல் வர்றது கிடையாது. சரி, நமக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்ட்டு வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களில் எத்தனை பேர் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.